கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் கூட கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் ஏந்தி சுமந்து பாதுகாத்து போஷித்து தப்போய்த்து வந்த அந்த அன்புள்ள தேவனை நன்றுள்ள இருதயத்தோடு நம்ம பார்ப்போமா? பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோஸ்திரம் பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் பேசுகிற உடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. ஆவியானவரே அசைவாடுங்க. உங்களை நாங்கள் பார்க்கட்டும் அப்பா. விசுவாச கண்களால் ஒவ்வொருவரும் உங்களை பார்க்கட்டும். நீங்கள் இடைபடுங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் முதலாவது வாரத்திலும் கூட என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்த போது என் இருதயத்தில் பேசினதான வார்த்தையை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வேத பகுதியை நன்றாக ஆழமாக நம்ம தியானித்து பார்க்கும்போது நீ பயப்படாத அப்படின்னு கூட சொல்லலை, அல்லது ஆபிரகாமே பயப்படாத அப்படியே சொல்லலை. அங்கே அழுத்தமும் திருத்தமும் தெளிவாக பெயரையும் சொல்லி நீ ஆபிரகாமே நீ பயப்படாத, எவ்வளோ அழகாக உரிமையாக ஆணித்தரமாக பேசுகிறார் பாருங்க. பயப்படாதே அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் ஒரு பயம் இருக்குது. பயம் இருக்கிற இடத்துல தான் பயந்து போய் இருக்கிறவங்கள பார்த்தா தான் பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஆபிரகாமும் கூட ஒரு பயத்தோடு கூட இருந்ததுனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் அந்த முன் பகுதியில் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம் நடந்தது அப்படி சொல்லி இந்த முந்தின 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது சோதோம் கொமோராவில் ஒரு யுத்தம் நடந்தது. யுத்தத்தில் சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி விழுந்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போது ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் யுத்தம் வருது அப்படின்னா வெற்றி பெற்றவங்க அங்கே தோல்வியுற்றவங்களுடைய எல்லா பொருட்களையும் கொள்ளையாடி போவது வழக்கம். இங்கே அப்படி சோதோம் கொமோராவில் எல்லாவற்றையும் அவங்க சூறையாடி கொள்ளையாடி போகும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய லோத்தும் அந்த சோதோம் கொமோராவில் குடியிருந்தபடினால லோத்துவையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் அவங்க கொண்டு போய்விட்டாங்க. அந்த யுத்தத்தில் தப்பி ஓடின ஒரு மனிதன் ஆபிரகாமுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறாரு. செய்தியை கேள்விப்பட்ட உடனே தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது தன் வீட்டில் வேலைக்காரராக இருந்த 318 பேரை உடனே என்சார் கூட அழைத்து சென்று இரவு நேரத்தில் அங்குள்ள எதிரிகள் இரவில் தூங்கி கொண்டு இருக்கும்போது இவங்க பவுஞ்சாக போய் அவங்க மேலே விழுந்து அதை மேற்கொண்டு எல்லாவற்றையும் தன் சகோதரனையும்
சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் பெண்களையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்ததாக இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இந்த யுத்தம் நடந்த பிறகு ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். ஏன்னா இந்த காரியம் நடந்த காரியத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபிரகாம் பற்றி சொல்கிறாரு. என்ன பயம் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், யுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா ஆபிரகாம் வந்து ஒரு யுத்த வீரர் கிடையாது. ஆபிரகாமுடைய வேலை வந்து ஆடி மேய்க்கிற தொழில் தான் அவங்க செய்து வந்திருக்கிற தொழில். ஆனால் இவங்களுக்கு யுத்தத்தில் எந்த ஒரு பயிற்சியோ அனுபவமோ கிடையாது. இங்கே இந்த சோதோமில் உள்ள ராஜாக்கள் செய்யக்கூடாததை ஆபிரகாம் செய்தார். இப்போது ஒரு பயம், இனி திரும்பி நம்மகிட்ட அவங்க போருக்கு வந்தால் எப்படி நம்ம அவங்கள மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்ததுனால தான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எப்போதும் ஒரு விடுதலையாக அப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பார். இங்கே ஆபிரகாம் பயத்தோடு கூட இருந்ததுனால ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆபிரகாமே, நீ ஏன் கலங்குறா, நீ ஏன் பயப்படுறா, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். பயப்படாதன்னு மட்டும் சொல்லலை, நான் உனக்கு இருக்கேன். எப்படி இருக்கேன்? கேடகமாக இருக்கேன். கேடகம் பெரிய பாதுகாப்பாக உனக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லை, மகா பெரிய மகா பலன் மட்டும் பெரிய பலன் சொல்லலாம், மகா பெரிய பலனாக உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த மாதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரே சார்ந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட பயத்தில் நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது, ஆண்டவரே என்ன வார்த்தையை நான் கொண்டு போகணும் அப்படி சொல்லி நான் பேசணும்னு சொல்லி கேட்கும்போது தான் என்னுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் இன்றைக்கு பயத்தில் அடிமையாகி கொண்டு இருக்காங்க. அந்த பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ இந்த பயப்படாதேன்னு சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொல்லு என்று சொல்லி எனக்கு அவர் நினைப்பூட்டினார். ஹல்லேலூயா. அன்மையாளர்களை, நீங்களும் கூட இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அன்றைக்கு ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னார். நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட பயத்தில் இருந்து கலங்கி இரவில் கூட தூக்கம் வரல, எனக்கு பகல் முழுவதும் ஒரு வேலையை கூட எனக்கு ரிலாக்ஸாக செய்ய முடியலை, அந்த காரியமே எனக்கு நினைவு வருகிறது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு பயப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து பேசின அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து உங்க பெயரை சொல்லி, ஆமென், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், அது மட்டுமல்ல மகா பெரிய பலனமா இருக்கிறேன், ஒருவரும் ஒன்று என்ன செய்ய முடியாது, தொட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மாதம் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பயம் வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு தீய சக்தி பாருங்க. அது வந்து நம்ம வந்து மற்ற பயம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெருசாக தாக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையை தாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அப்படி தான் சொல்லணும். ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய இருதயம் எவ்வளவு ஒரு பலசாலியாக தைரியமாக இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் ஒரு பயம் உள்ள வந்துச்சுன்னா அவங்க இருதயம் அப்படியே சோர்ந்து போக பண்ணும். பயம் வந்து ஒருபோது ஒரு மனுஷனுக்குள்ள தனிமையாக வருவதில்லை. ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தன்னோடு கூட கலக்கம், கவலை, இன்னும் கூட துயரம், திகில் போன்ற நண்பர்களையும் கூட்டி கொண்டு தான் என்ன செய்யும், ஒரு மனிதனுக்குள்ள வந்துடும். பயம் வந்தால் இவ்வளோ வந்துடும், கவலை வந்துடும், அங்கே கலக்கம் வந்துடும், துயரம் வந்துடும், பெரிய திகில்லாம் வந்துடும் பாருங்க. இதெல்லாம் வந்தால் ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்யும்னா வியாதியை தான் கொண்டு வரும். அந்த இப்படிப்பட்ட பயம் வரும்போது மனிதனுடைய சரீரத்தையே அது என்ன செஞ்சிருமா, பலவீனப்படுத்தும். உள்ளத்தின் உறுதியை இது என்ன செஞ்சிருமா, கொலைத்து போட்டு விடும். மன வியாதியை கொண்டு வரும். இன்னும் கூட சரியான ஒரு தெளிந்த புத்தி இல்லாதபடிக்கு சரியான முடிவு கூட எடுக்க முடியாதபடி அது புத்தி அது என்ன செஞ்சிருமா, அது பேதளிக்கக்கூடிய ஒரு பயம். இன்று எந்த திசையில் நம்ம நோக்கி பார்த்தாலும் கூட மனுஷரை கொடிய பயம்தான் ஆட்கொண்டிருக்கிறத நம்ம காணலாம்.
சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்கள், அதுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அதுக்கு எந்த ஒரு பயம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. சிறு பிள்ளைகளுக்கு இருட்டை பார்த்தா என்ன செஞ்சிடும், பயமாக வந்துடும். வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்தா அது என்ன செஞ்சிடும், அது என்னச்சு பயப்படும். நம்ம சின்ன பிள்ளைல சொல்லுவோம், பூச்சாண்டி வந்து என்ன செஞ்சிருவான், தூக்கிட்டு போயிடுவான் அப்படி சொல்லி. அப்போ சின்ன வயசில் பாருங்கள், பூச்சாண்டி அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு பயம் வந்துடும். அதே போல் வாலிபர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வரும், ஒரு திகில் அவங்களை என்ன செஞ்சிருமா, ஆளுக செய்யும். எதிர்காலத்தில் ஐயோ நான் எப்படி இருக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பயம் என்ன செஞ்சிருமா, அது வாட்டும். அது மட்டும் இல்லை, வயோதிபர்களுக்கும் என்ன செய்யும், ஒரு வயது முதுமை வந்துச்சுன்னா முதுமையை குறித்து ஒரு பயம், மற்றவர்களுக்கு நான் பாரமாகி விடுவேனோ அப்படி சொல்லுகிற ஒரு பயம்தான். மொத்தத்தில் பார்த்தா காலையில் இருந்து மாலை வர இரவு தூங்குற வரைக்கும் கூட பலவிதமான பயங்கள் தான் என்ன செஞ்சுருக்கு, நம்மளை சூழ்ந்திருக்கிறது. இந்த நாளை ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி முடிச்ச உடனே அநேகர் என்கிட்ட கால் பண்ணி என்கிட்ட பேசி ஜெபிக்க சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து காலையில் எழும்பின உடனே ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கவலை என்னை சூழ்ந்து கொள்கிறது, இதற்காக எனக்கு ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, காலையில் எழும்பின உடனே இந்த நாளை நான் எப்படி சந்திக்க போகிறேனோ அப்படி சொல்லி ஒரு பயம் வந்துடும். பாருங்க, வேலை ஸ்தலத்தில் போனால் மேல் அதிகாரிகளுக்கு ஒரு பயம், வீட்டுக்கு வந்தால் கணவனுக்கு பயம், மனைவிக்கு பயம், பிள்ளைகளுக்கு பயம், மாமியாருக்கு பயம், மருமகளுக்கு பயம், மாமனாருக்கு பயம். இப்படி பாருங்க, பயங்கள் தான் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறது. பயம் ஒரு மனிதன் எப்போ பார்த்தாலும் கூட அந்த மனிதன் பயம் வந்து என்ன செய்யலை, விட்டு வைக்கலை. மனிதர்களுக்கு தான் பயம் அப்படின்னு சொல்ல, இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எப்படின்னா, ஒரு மிருகங்களுக்கு என்ன செய்யுது, பயம் உண்டு. ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு நாள் ஒரு எலி, அந்த பூனை வந்து எலியை துரத்தி கொண்டே போனது. அந்த எலி என்ன பண்ணிச்சானா, ஒரு முனிவர்கிட்ட ஓடி போய், என்னை எப்படியாலும் கூட எனக்கு என்ன பூனை வந்து என்ன ஒரு மூர்க்கமாக என்னை துரத்துது, நான் அதுக்கு பயந்து ஓடி ஓடி என் சரீரமெல்லாம் நடுங்குகிறது, இந்த பயத்திலேருந்து நான் விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, என்னையும் ஒரு பூனையாக்கி விட்டால் நான் கொஞ்சம் பயமில்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டுச்சான். உடனே அந்த முனிவர் நினச்சிதாரு, அந்த எலியை ஒரு வரம் கொடுத்து பூனையாக மாற்றி விட்டாச்சு. கொஞ்ச நாள் சில நாட்கள் ஆயிடுச்சு, மீண்டும் பயந்து ஓடி வந்துச்சான். நான் பூனையாக இருந்தால் எனக்கு பெரிய பிரச்சனை நீங்கிவிடும் நான் நினச்சேன். இப்போ தான் எனக்கு புதிய புதிய பிரச்சனை வந்துட்டு, இப்போ என்ன ஒரு நாய் என்ன செய்யுது, துரத்து கொண்டே வருது. அந்த நாய் குலைக்கிற சத்தம், அந்த பெரிய சத்தம் என் ரத்தத்தையே உறைய வைக்குது. அதனால் எனக்கு தூக்கமும் வரல, மிகவும் பயங்கரமாக இருக்குது. தயவுசெய்து எனக்கு மனம் இறங்கி என்னைய ஒரு நாயாக மாற்றிடுங்க, அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு தான். அந்த முனிவரும் மனம் இறங்கி அந்த இதை நாயாக மாற்றி விட்டார். இப்போ சந்தோஷமாக காட்டுக்குள்ளே போச்சு தான். உடனே அந்த நாயை பார்த்து ஒரு புலி வேகமாக துரத்துச்சு. உடனே அந்த புலி வந்து என்னச்சு தான், ஒரு நிமிஷம் கூட காட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க விடலை. இது நாய் அந்த முனிவரை திரும்ப ஓடி வந்துச்சு. வந்து என்ன நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒரு புலியாக மாற்றிடுங்க அப்படி சொல்லி, சரின்னு சொல்லி புலியாக மாற்றினாச்சு. இப்போ காட்டுக்குள்ளே போனால் 4-5 வேடர்கள் அதை என்ன செய்து பிடிக்க போகும்போது இந்த புலிக்கு ஒரே பயம், இனி எனக்கு வேண்டவே வேண்டாம், எந்த உருவமும் நமக்கு பயம் தராமல் இல்லை, பூனையாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான், பழைய எலியாகவே இருந்தாலே நம்மளை யாரும் மிரட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட ஓடி வந்துச்சான். ஓடி வந்து அந்த புலி உருவத்தில் வந்தோடனே அந்த முனிவர் என்ன பார்த்தாரு, ஏதோ புலி வருதுன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சுட்டாரான், போட்டுட்டு ஓடியே போய்விட்டாராம். புலிக்கு பயந்து போய் பயம் வந்து யாரையும் என்ன செய்யலை, விடுவதே இல்லை, அரசனையும் விடுவதில்லை, ஆண்டியையும் விடுவதில்லை. அப்போ எல்லாருக்கும் பயம் என்ன செய்து வருது. எல்லா பக்கமும் பயமும் வேதனைகளும் சூழ்ந்திருக்கும் போது நமது அருமை கர்த்தர் ஒருவரே நம்முடைய அருகில் வந்து, மகனே மகளே பயப்படாத அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் நினைச்சாராம், அவர் தேற்றுகிறார். அவர் நம்மை அரவணைத்து பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அவர் நினைச்சாராம், அவர் தேய்ச்சி கொண்டே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்மளை உங்களை பெயர் சொல்லி அழைத்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி உங்களை அவர் தேய்ச்சுகிறாரு. அது மட்டுமல்ல, பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. பயப்படாதே, நான் உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை ஆதரிப்பேன்,
பயப்படாத பயப்படாதன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேதத்தில் 365 தடவை பயப்படாத பயப்படாதன்னு எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர் பாருங்க. ஆனால் முதலாவது நம்ம பயப்படாதேன்னு வாசிக்கிற பகுதி எதுனா ஆதியாகமம் 15:1 தான் நம்ம நினச்சிடும் முதலாவது வாசிக்கக்கூடிய பயப்படாத அப்படின்னு சொல்லி அங்கே நினச்சதுக்கு எழுதி வச்சிருக்கு. பயப்படாதன்னு மட்டும் சொல்லலை, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். இந்த வசனத்தை திரும்பி திரும்பி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமே, நீங்கள் உங்களுக்கு அதை சொந்தமாக்கி எடுத்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு, மகாபரிய பலனாக இருக்கிறாரு, நான் இனி பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சோன்னு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயம் நமக்கு இருக்கிற அந்த பயத்தை நிரந்தரமாக முறிப்பதற்கு நிறைய வழிகளை வேத புத்தகத்தில் பார்க்குறோம். அன்றைக்கி 3 ஆயுதத்தை குறித்து மட்டும் நம்ம பார்த்து நம்ம கடந்து செல்வோம். முதலாவது விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது தேவன் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதமாகும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது பாருங்கள், பயம் நமக்கு வராது, பயம் விலகி போயிடும். பயம் இருக்கிற இடத்துல என்னது இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஒளியும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதே போல் பயமும் விசுவாசமும் ஒரே இடத்துல இருக்காது. அப்போ விசுவாசம் இருந்தால் பயம் என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். பயத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா விசுவாசமே நமக்கு என்ன செய்யாது? இருக்காது. அதனால தான் ஆண்டவர் விசுவாசம் என்னும் அவர் ஆயுதத்தை அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்ம கையில் அனுப்பிச்சிருக்காரு, தந்திருக்காரு. அதுதான் நமக்கு ஒரு பெரிய சர்வாயுதமாக நம்ம நினைச்சோம் பயன்படுத்தணுமா. சில பகுதியை நம்ம பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 36ஆம் வசனம் வாசிப்போம். அந்த மார்க் 5:22 இருந்து நம்ம இந்த வேத பகுதி உங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு பகுதி தான். ஜப ஆலய தலைவனில் ஒருவனாகிய அவன் மகள் எவரி என்பவனுடைய மகள் மிகவும் சுகவீனமாகி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த மனிதர் ஆண்டவரை பார்த்து ஓடி என் மகள் ஆரோக்கியம் அடைவதற்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும், அவள் மேலே உங்கள் கைகளை நீங்கள் வைங்க, அப்போது என் மகள் என்ன செஞ்சிருவான்? அவன் மரண அவஸ்தையில் இருந்தாலும் உங்கள் கையை என் மக மேலே வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என் மக உடனே சுகமாகி பிழைத்து விடுவாள் அப்படி சொல்லி ஆண்டவரை மிகவும் வேண்டிக் கொண்டதாக இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆமாம், அவர் சொல்ல இவருக்கு பயம், ஐயோ ஆண்டவர் வர்றதுக்கு லேட் ஆகிட்டுனா மகளுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி அவர் இந்த பயத்திலே இருந்து கொண்டு இருக்காரு பாருங்க. அந்த பயம் இருக்க இன்னும் இடையில தடைகள் வருது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாருங்க அந்த 12 வருஷம் பெருமாடு உள்ள பெண்ணும் அங்கே ஆண்டவரை தொட்டு உடனே அங்கே சுகம் கிடைச்சி ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒன்று நினைச்சது ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அந்த மகளுக்கு சுகமானு ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என்னை தொட்டதுனால உனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லலை, உன் விசுவாசம் தான் ஒன்று நினைச்சது. நீ விசுவாசத்தோடு என்னை தொட்டதுனால ஆண்டவர் எப்படியும் தொட்ட எனக்கு சுகம் கிடைக்கும், அந்த விசுவாசம் இருந்ததுனால உனக்கு சுகம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரியம் நடந்த உடனே இந்த எவருங்கிற இந்த மனிதனுக்கு மிகவும் ஒரு பயம் அதிகமாயிட்டு, ஐயோ என்ன ஆகுதோ இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போதே அவங்க வீட்டிலேருந்து ஒரு சிலர் ஓடி வராங்க, ஒரு செய்தி சொல்கிறாங்க, அவங்க மகன் என்ன செஞ்சுட்டான்? மரித்து போயிட்டான். இனி நீங்கள் போதகரை என்ன செய்யண்டாம்? வருத்தப்படுத்தாண்டா. இனி இந்த போதகரை நீங்கள் என்ன செய்யண்டாம்? கூப்பிட வேண்டாம், வாங்க அப்படி சொல்லி அந்த மனிதனை கூப்பிட வந்திருக்காங்க. இந்த வார்த்தையை இயேசுவானவர் காதில் கேட்ட உடனே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, நீ பயந்துடாத, இதுக்கு பயப்படாத, அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீ அந்த வார்த்தையை கட்டி என்ன செஞ்சிடாத, பயப்படாத, நீ உன் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்ச விசுவாசம் உள்ளவனாயிரு. மரித்தாலும் ஆண்டவர் என் மகன் மேலே கையை வச்சா என் மகன் எழும்புவான். அந்த பழைய அந்த எண்ணம் தான் உனக்குள்ளே இருக்கணும். புதுசாக மரித்து போன செய்தியை கேட்டோன்னே உனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, விசுவாசம் குறைந்து போயிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்தாரு பாருங்க. ஆனால் நின்னாரு, ஆண்டவர் கூட போகிறாரு. போய் 41 அந்த வசனம் 41 பார்க்கும்போது பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார், சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த சிறுமி என்னச்சுதான் மரித்து போன சிறுமி எழுமுனா. என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ விசுவாசத்தை மட்டும் நினைச்சிடாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதே சம்பவத்தை லூக்கா 8:50 வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டோன்னு அங்கே என்ன சொல்லியிருக்காரு? இயேசு அதை கேட்டு
பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நீ விசுவாசமா இருந்தா தான் உன் மகளுக்கு என்ன செய்யும், விடுதலை கிடைக்கும் அப்படி சொல்லி அதை அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்போ விசுவாசம், எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும், எப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலைகளை நீங்க இருந்தாலும் விசுவாசம் இருந்தா அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். சிலர் இருப்பாங்க, சில ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது சிலருக்கு அற்புதம் நடக்கும், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கு, எனக்கு ஏன் அற்புதம் நடக்கல? அப்போ ஏன் விசுவாசம் இல்லை. ஊழியக்காரர் நம்பினா நம்ம என்ன செஞ்சிருவோம், நமக்கு அற்புதம் நடக்காது. யாரை நம்பணும்? ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார். இந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இறங்கும், அவர் எனக்கு சுகம் தருவார், அவரை தான் நம்ம நினைச்சணும், நம்ம விசுவாசிக்கணும் பாருங்க. அப்போ அருமையானவர்கள் அந்த நாட்களும் கூட எந்தெந்த பகுதி மரித்து போன சிறு பெண்ணை அங்கே நினைச்சதாலும் ஆண்டவர் அவன் விசுவாசத்தினால எழும்ப பண்ணினார். அப்போ இன்றைக்கு ஏதோ உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் தொழிலுக்குள்ள நீங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கிறதுனால அநேக அற்புதங்களை, அநேக நன்மைகளை நீங்கள் என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை. இந்த நாளில் ஆண்டவர் அதான் உங்களோடு பேசுகிறாரு விசுவாசத்தை பற்றி. விசுவாசம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க அப்படி சொல்லி கேட்போம். ஆமேன். மரித்து போன நிலையில் எந்தெந்த காரியங்கள், தொழில் மரித்து போய்விட்டதா, அல்லது உங்கள் சரீரம் இன்றைக்கு சரீர பலவீனமாகி ஒவ்வொரு உறுப்புகளும் அது செத்து போன நிலைமையில தான் இருந்து கொண்டு இருக்கிறது. என் பொருளாதாரம் செத்து போய்விட்டது, என் பிள்ளையுடைய எதிர்காலம் செத்து போய் விட்டது, என் கல்வி செத்து போய் விட்டது, எனக்குள்ள வேலை செத்து போய் விட்டது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் என்ன செய்வீங்க, ஆமாம் இனி நடக்க எந்த சான்ஸ் இல்லை, இது இனிமே அவ்வளோதான், அது முடிந்ததுதான் அப்படி சொல்லி இனி ஜெபித்து பிரயோஜனம் இல்லை, இனி இந்த காரியத்துக்கு ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாரு, நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை நீ பார்க்காத, இந்த சூழ்நிலை மேலே வெற்றி தரும் ஆண்டவரை மட்டும் நீ நினைச்சு நோக்கி நீ பாரு, விசுவாசம் உள்ளவனா இருன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 8:26 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்பதை நம்ம இதை வாசிக்கிறோம். விசுவாசம் குறையும், ஏன் அற்ப விசுவாசின்னு சொல்கிறாருன்னா, விசுவாசம் குறைந்தது தான் அற்ப விசுவாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஏன் நீங்கள் பயந்தீங்க, விசுவாசம் குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு என்னச்சது, பயம் வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் பலம் உள்ளவனாக இருக்கும்போது ஜெயத்தின் மேலே ஜெயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பெறுவீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஏன் விசுவாசம் எனக்கு என்ன சொன்னோம், இன்னும் வளரணும் அப்படி சொல்லி இந்த மாதத்தில் அதிகமாக விசுவாசத்துக்காக நம்ம என்ன சொன்னோம், நம்ம காத்திருக்க வேண்டும். இஸ்ரேலருக்கு விரோதமாக ஒரு பெரிய உருவமுடைய கோலியாத்து வந்து அவன் நின்ற போது தளபதிகளும் நினைச்சுதாங்க பயந்தாங்க. அந்த முழு யுத்த வீரர்களும் பயந்தாங்க. ஒருவருக்காவது இந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் தைரியம் அங்கே என்னச்சல வரல. ஆனால் சிறிய தாவீதை பாருங்க, அவன் யுத்த பயிற்சி இல்லாதவன் தான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன் தான். ஆனால் அவனுக்குள்ள தேவன் பேரில் அளவில்லாத விசுவாசம் இருந்தது. அதனால் அவனுக்கு ஒரு பயம் இல்லை. அவ்வளோ பெரிய கோலியாத்தை எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்லி அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா தேவன் என்ன நினைச்சுவார், அவருடைய பலன் எனக்கு இருக்கு, அவருடைய வல்லமை எனக்கு இருக்கு அப்படி சொல்லி தேவனுக்கு முன்பதாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அந்த விசுவாசம் இருந்து பாருங்க. அவர் எப்போது என்ன அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன், என் முன்னால, என் ஃபேஸுக்கு முன்னால ஆண்டோட ஃபேஸை தான் எப்போவும் வச்சு நான் பார்ப்பேன். அப்படி நான் வைத்திருக்கிறபடியால வேற எதையும், உலகம் மாமிசம் எதையும் நான் வைக்க மாட்டேன். என் முகத்துக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக ஆண்டவரை மட்டும் எப்போது நினைச்சு வைத்திருக்கிறபடியால நான் அசைக்கப்படுவதே இல்லை. யாரும் என்ன நினைச்ச முடியாது, எந்த கோலியாத்தையும் என்ன நினைச்ச முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு சொன்னான் பாருங்க. எப்பவுமே சொல்வார், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் சின்ன தாவிதான் இருந்தாலும் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ள நான் நினைச்சுவேன் பாய்ந்து போவேன் என்பது அவருடைய விசுவாசம் முழக்கமாக நினைச்சுதான் இருந்தது. கர்த்தர் மேல வைத்த அந்த விசுவாசம் தான் அவனுக்கு கோலியாத்தின் மேலே
ஒரு ஜெயத்தை தந்தது. பெலிஸ்தரின் மேலே ஒரு ஜெயத்தை தந்தது. அவன் வாழ்நாள் எல்லாம் ஒரு ஜெயம் கொண்டவனாகவே விளங்கினான். அருமையானவர்களே, நீங்களும் பயப்படாதுங்க. எதிரிகளை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்க. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதுங்க. வியாதிகளை பார்த்து பயப்படாதுங்க. கடினமான சோதனைகள் போராட்டங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதுங்க. விசுவாசத்தோடு கூட அவர்கள் அதெல்லாம் காட்டிலும் உங்களோடு இருக்கிற பெரியவர் அல்லவா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது பயப்பட தேவையே இல்லைன்னு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட அவர் இருக்கும்போது பயம் நம்மளை மேற்கொள்ளாது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரா? பலமுள்ள ஒரு ஆவியை தந்திருக்கார். பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யலாம் அவர் தரவே இல்லை. அவர் பயத்தை மேற்கொள்வதற்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வரும்போது ஒரு பலன் வரும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நம்ம மட்டும் தனிமையில் அப்புறம் 2 பேராக மாறிடுதோம். அவருடைய ஆவியை நமக்குள்ளே உள்ளே வந்து கலக்கும் போது நம்ம என்ன செய்தோம்? 2 ஆவியை பெற்றவர்களாக அப்புறம் 2 பேர் இருக்கும்போது எதற்கும் நமக்கு துணை தெரியும். ஆவியானவர் உள்ளத்தில் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. என்னை ஆளுகை செய்கிறாரு, என்னை பாதுகாப்பார், என்னை போஷிப்பார், எங்கே போனாலும் என் முன்னால் வருவார். இப்படி சொல்லி எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நடத்துவார். அந்த எண்ணத்தோடு நம்ம நினைச்சோமா கடந்து போகணும். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பதாக ஒரு வேலைக்காரிக்கு பயந்து ஆண்டவரை மறுதளிச்சாரு. என்றைக்கு அங்கே அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு அவர் துணிந்து தைரியமாக எருசலேம் வீதியில் நின்று நசரனாகி அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். தைரியமாக சொன்னார் பாருங்க. ரோமர் 8:15 சொல்லியிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்த முந்தின வருஷம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முந்தி பயந்தீங்க, இப்போ அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய தகப்ப பிள்ளைங்கிற உரிமை உங்களுக்கு வந்துட்டு பாருங்க. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அப்பாவுடைய தைரியமுள்ள பலமுள்ள ஆவிதான் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ பரிசுத்தாவி உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம பயப்பட தேவையே இல்லை. அப்போ முதலாவது விசுவாசம், 2வது பரிசுத்த ஆவி, 3வது தேவ பிரசன்னம். சங்கீதம் 118:6 பார்க்கும்போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்காரு, அவர் எனக்கு ஆதரவாக இருக்காரு, அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, நான் பயப்படவே மாட்டேன், எந்த மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் எப்போதும் உங்களை விட்டு என்ன செய்ய விலகுவதே இல்லை. அதை மட்டும் நீங்கள் மறந்து போகாதங்க. நீ பயப்படாத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார் பாருங்க. இது இன்னைக்கும் நேற்றுக்கும் நாளைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லை, அவர் உலகத்தின் முடிவு வரைந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்படின்னால எந்த ஒரு கலக்கத்துக்கும் பயத்துக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. எபிரேயர் 13:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படி துணிந்து நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு வேதம் நமக்கு கற்று தந்திருக்கு பாருங்க. அருமையானவர்களே, பயப்படாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த போராட்ட வழியிலும் கர்த்தரை நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 56:3 சொல்லியிருக்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நம்புவேன், கர்த்தரை நம்பினர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை.
சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்ன நீங்களாக்கி விட்டார். கண்களை மூடி நம்ம ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த மாதம் தந்த வாக்குத்தத்தம் இதுதான்ப்பா. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் மகாபரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதே வார்த்தை தான் உங்களுக்கு இன்று. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாத. உன் பேரை சொல்லுதாரு, உன் அருகில் நிற்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்பட. நாளில் கர்த்தரே நீ நம்பு, அவர் உனக்கு கோட்டையாக இருக்கிறாரு, உனக்கு அரணாக இருக்கிறாரு, அவர் அடைக்கலாமா இருக்கிறாரு. அந்த கோட்டைக்குள்ள புகுந்து கொள்ளு. ஆமென். அவருடைய கரத்துக்குள்ள உன்னை பொதிந்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, எவ்வளோ அருமையாக உன்னையும் பார்த்து உன்னை நேசிக்கிறபடினால, நீ பயத்தோடு கூட இருக்கிறபடினால, இந்த பயத்தினால கலங்கி தவித்து வேதனையோடு கூட சரீரம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறாயே, உன்னை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு பயமுள்ள ஆவியை தரல. ஆமென். அன்பு தெளிந்த புத்தியுள்ள பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அவர் உனக்கு அப்பா அல்லவா? அப்பா தானே. அவர் உனக்கு அம்மா தானே. அவருடைய பலன் உனக்கு உண்டு, அவருடைய தைரியம் உனக்கு உண்டு. நான் உன்னை வழி நடத்துவேன் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டு. இந்த மாதம் முழுவதுமாக ஆமென் ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளை எல்லா பயத்திலிருந்து திகிலிருந்து விலக்கி பாதுகாத்து சுயேட்சமாக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக விடுதலையோடு கூட எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிறதற்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.